எதிர்பார்த்தேன், ஆனா நடந்த விஷயம் வேற, நான் கேட்டுக்கொண்டது வேற அப்படின்னு சொல்லி நிறைய விதங்கள், நிறைய காரியங்கள் நீங்க விரும்பினது போல நடக்காம, நீங்க வெறுத்தது போல, நீங்க விரும்பாது நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருக்கீங்களா? இதே போல ஒரு பரிசுத்தவானுக்கு நடந்தது. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 23ஆவது வசனத்திலே கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இவன் யார் என்று பார்ப்பீர்கள், ஜெப ஆலய தலைவன். தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டுக்கு அழைக்கிறான். எப்படி ஆயிலும் என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை தர வேண்டும், உங்க கையை நீங்க வைக்கணும்னு சொல்லி. ஆனா இவனுடைய சூழ்நிலை எப்படி மாறிச்சு தெரியுமா? இவன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை கூட்டு போறதுக்குள்ள மகள் மரித்து போய்விடுகிறார். இன்னைக்கு நிறைய அப்படி ஃபெயிலியர்ஸ் ஆன பிரேயர்ஸ் அப்படி நீங்க நிறைய வச்சிருப்பீங்க. தோல்வியை கண்ட ஜபங்கள் அப்படின்னு கூட நீங்க நிறைய வச்சிருக்கலாம். நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா எனக்கு அதுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல, நான் விரும்பினது போல அப்படி கூட நினைக்கலாம். ஆனா அதுதான் தவறு. நீங்கள் இந்த ஜெப ஆலய தலைவனுடைய குழந்தை மரித்து போனது உண்மைதான், பிழைக்க வேண்டும் என்றுதான் இயேசுவிடத்திலே வந்தான், அதுவும் உண்மைதான். ஆனால் முடிவை பார்க்க வேண்டும். நாம் நிறைய நேரம் நான் நினைச்சது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இயேசுவிடத்துல அநேக நேரத்துல கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், அதனால ஜெபம் பண்ணாம இருக்கிறோம், வேதத்தை வாசிக்காம இருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறோம். அப்படி கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மகள் மரித்து போய்விட்டாள் என்று தெரிந்தும் இயேசு அவர் என்ன செய்தார் தெரியுமா? மீண்டும் அந்த வீட்டுக்கு போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சில காரியங்களுக்கு நோ என்று பதில் வைத்திருப்பார், இல்லை என்றால் எஸ் என்று பதில் வைத்திருப்பார். இரண்டுமே பதில் தான். ஆனால் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அது ஒரு நாள் நமக்கு தீமையை கொண்டு வராது. நமக்கு பார்க்கறதுக்கு அது தீமை மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள தேவன் நன்மையை வச்சிருப்பார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஜெப ஆலய தன்னோட வீட்டுக்கு போனாரு. மரித்து போயிருந்த அந்த பிள்ளையை எடுத்து தூக்கி எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். தலித்தாகுமே என்றார். அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனத்தில் நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்தீங்கன்னா அற்புதம் நிச்சயம் நடக்கும். சுகத்துக்காக எதிர்பார்த்தீங்கன்னா சுகம் நிச்சயமா கிடைக்கும். பணத்துக்காக எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தீங்கன்னா பணம் நிச்சயமா சந்திக்கப்படும். ஞானத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா நிச்சயமா ஞானம் வரும். ஜெயத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயம் வரும். ஆனால் இப்ப நடந்து கொண்டிருக்கிறவைகளை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுத்து விட்டார் என்று சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். அவர் அதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் தராமல் இருப்பாரோ? நிச்சயமாய் தருவார் சகோதரனே, நிச்சயமாய் தருவார் சகோதரியே, நிச்சயமாய் தருவார் மகளே, நிச்சயமாய் தருவார் மகனே. அவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. நீங்க நினைத்திருக்கிற அற்புதங்களை தேவன் செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.